ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சன் அம்மா பேசுகிறேன். இப்போது நமது பணி இறைவனுக்குரியது என்று கீதையில் கண்ணன் உரைத்தது பற்றி கூறப்போகிறேன். பிறப்பையும் இறப்பையும் வென்று அமர நிலையை அடைவதே மனித வாழ்வின் குறிக்கோளாகும். மனிதனின் உடல் படகிற்கு நிகரானது. இதன் பயன் பிறவி பெருங்கடலை கடந்து மேலுலகை அடைவதாகும். மனிதனை அளிக்கும் 3 எண்ணங்கள் ஆசை, கோபம், பொறாமை என்பன. இந்த 3னையும் அவன் விளக்க வேண்டும். இந்த எண்ணங்களை விட்டாலன்றி மனிதனால் சாதனைகள் செய்ய இயலாது. இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களிலும் மனிதனால் மட்டுமே சாதனைகள் செய்ய முடியும். மனிதர்களால் மட்டுமே புலன்களை அடக்கி இறை சிந்தனையோடு வாழ முடியும். எப்போதும் மரணம் நேரலாம். எனவே புலன் இன்பங்களை அனுபவிக்க நினைக்காமல் இறை இன்பத்தில் ஈடுபட முயற்சி செய்யுங்கள். கிடைத்தற்குரிய இம்மனித பிறவியை பயனுடையதாக்குவதே அறிவுடைமை. பக்தர்களுக்கு விருப்பமான பரமாத்மாவாகிய என்னை அன்பினாலும் பக்தியினாலும் மட்டுமே அடைய முடியும். நன்கு கொளுத்தப்பட்ட தீ மரக்கட்டைகளை எரித்து சாம்பலாக்குவது போல என்னிடம் கொண்ட பக்தியானது பக்தர்களின் பாவங்களை அடியோடு போக்க வல்லது. நீ எந்த வேலையை செய்தாலும் அதை எனக்கு செய்யும் பணியாக செய். உன்னை ஒவ்வொரு வார்த்தையும் என் தெய்வீக குணங்களை போற்றுவதாக இருக்கட்டும். அன்போடு யார் எனக்கு எதை அர்ப்பணித்தாலும் மகிழ்ச்சியோடு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மாயையை, அதாவது இவ்வுலகம் உண்மை என்ற எண்ணம், அதை வெல்லுவது கடினமானது. சொல், செயல், சிந்தனை இவை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்பவன் மட்டுமே மாயையை எளிதில் கடக்க முடியும். மாயை நீங்கி மனத்தெளிவு பெற்றவனால் மட்டுமே என்னை தரிசிக்க முடியும் என்று கண்ணன் கூறுகிறார். தெய்வம், மகான், குரு, ஆன்றோர் இவர்கள் வழிபடுவதும் தூய்மை, நேர்மை, பிரம்மச்சரியம், யாருக்கும் துன்பம் செய்யாமை இவற்றை பின்பற்றுபவர்களே உண்மையான தவசிந்தனை உடையவர்களாவர். அளவான பேச்சு, உணவில் கட்டுப்பாடு இவை இரண்டையும் ஒருவன் கடைப்பிடித்தால் சுய கட்டுப்பாடு உண்டாகும். இவையெல்லாம் கீதையில் கண்ணன் கூறியவையாகும். இந்த வழிமுறைகளை நாம் வாழ்க்கையில் கடைப்பிடித்து சுய கட்டுப்பாடுடன் வாழ்வோமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.